ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் பர்கர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பொடி பொடியாக நறுக்கின மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், அது கூடவே கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன், மைதா மாவு ஒரு ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது சின்ன துண்டாக எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம காளான் கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால நான் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்லெட் அளவுக்கு கெட்டியாக பெரட்டணுங்கிறதுக்காக ஒரு சொட்டளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கெட்டியாக மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போது 2 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி கல் வச்சுக்கலாம். கல் நல்லா காயட்டும். கல் காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சுட்டதுக்கப்புறம் நம்ம பெரட்டி வச்சுருக்க காளானை இந்த மாதிரி வடை சைஸுக்கு தட்டி அதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இது மேலே நம்ம சீஸை வச்சுக்கலாம். சீஸ் கொஞ்சம் மெல்ட் ஆன மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம பர்கரில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காளான் பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த கல்லில் இருக்க எண்ணெய் எல்லாத்தையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சூடான கல்லில் ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி பண்ணை சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சமாக மயோனஸ் தடவிக்கோங்க. அது மேலேயே கேபேஜ் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அது கூடவே ஸ்லைஸாக நறுக்குன தக்காளி, அது கூட ஸ்லைஸாக நறுக்குன கேரட், இப்போ பாருங்கள், சீஸ் நல்லா மெல்ட் ஆகி அந்த காளான் கட்லெட்டோட நல்லா ஒட்டிருச்சு. அதையும் இது மேலே வச்சுக்கலாம். ஃபைனலாக நம்ம டொமேட்டோ கெச்சப் தடவின பண்ணையும் வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான மஷ்ரூம் பர்கர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.